எல்லாருக்கும் ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்கணும். ஸோ எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஹவுசிங் லோன் வாங்காதீங்க அப்படின்னு நான் தம்ப்நெயில் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே ஹவுசிங் லோன் வாங்கிட்டோங்க, இப்போ என்ன பண்ணுறது அதுக்கும் நான் டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஹவுசிங் லோன் ஏன் வாங்கக்கூடாதுங்கிறத பற்றி நான் தெளிவான விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் வாங்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது ப்ராஃபிட்டபுளாக அந்த லோன் எப்படி கட்டி முடிக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், ஹவுசிங் லோனுன்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குறது, இப்போ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும், இல்லை லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு பணம் மொத்தமாக கிடைக்காது. ஒரு 25 லட்சத்துக்கு வீடு கட்டுறோம், 50 லட்சம் கட்டுறோன்னா நம்ம கண்டிப்பாக கையில் அவ்வளோ பணம் இருக்காது. அப்படி இருக்கும்போது தானே நாங்கள் இருக்கிற ஒரு வீடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை கட்டுறதுக்கோ அதை வாங்குறதுக்கோ தான் நாங்கள் லோன் போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ ஹவுசிங் லோன் வாங்கவே கூடாதுன்னு ஏன் தம்ப்நெயில் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் நான் என்னன்னு சொல்கிறேங்க, அதை கேளுங்க. அதுக்கப்புறம் இது நிஜமாவே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லையான்னு பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோனை ப்ராப்பரான வேலை இன்றைக்கி ஒரு 100ல் 95% ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது. 5% மட்டும்தான் அதில் இருக்கிற நல்லது கெட்டது பார்த்து சரியாக நமக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தான் லாபமும் அடைகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹவுசிங் லோன் ரொம்ப ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணது 95% பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதில் இருக்கக்கூடிய கெட்டதும் நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க நான் நம்புகிறேன். முதல்ல இந்த ஹவுசிங் லோனில் பார்க்குறதுல வருஷ கணக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் 20 வருஷம் 25 வருஷம், ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 வருஷம் கூட ஹவுசிங் லோன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது இருக்கிறதுலே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே நினைக்கிறது டென்யூர் அதிகப்படுத்திடுவோம். டென்யூர் அப்படிங்கிறது நீங்கள் எப்போயுமே ஒரு லோன் வாங்கினீங்கன்னா இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டணும்னு சொல்கிற ஒரு விஷயம். அந்த மாத காலம்தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் லோன் வாங்குறீங்கன்னா 2 வருஷத்தில் கட்டி முடிக்கணும், 3 வருஷத்தில் கட்டி முடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஹவுசிங் லோன் அப்படின்னா சில பேர் 10 லட்சம் எடுப்பாங்க, 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி எடுக்கிறவங்க கூட இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னா 20 வருஷம் 25 வருஷம் லோனை நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய பணம் மாதம் மாதம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் நினைக்கிறது, நான் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன், அதில் மாதம் என்னால் ஒரு 10,000 லோனுக்கு கட்ட முடியும் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் தாராளமாக ஒரு 20 லட்ச ரூபாய் லோன் வாங்கிடலாம், மாதம் மாதம் 10,000 கட்டிடலாம், 25 வருஷம் நம்ம கட்டிகிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மீதி இருக்கிற 20,000 வச்சு நம்மளால குடும்பத்தையும் வீட்டையும் பார்த்துக்க முடியும், கஷ்ட நஷ்டமும் பார்த்துக்கலாம், மொத்தமாக பணம் கொடுத்து நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லி லோன் எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற பெரிய தப்பு அதுதான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 25 வருஷம் நீங்கள் டென்யூர் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ 10,000 மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,20,000 கட்டுவீங்க. அப்போ 25 வருஷம் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்த லோன் 15,000மோ 20,000மோ 15 லட்சமோ 20 லட்சமோ தான். ஆனால் கட்டியிருக்கிறது ரொம்ப அதிகமான தொகையை கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது இல்லை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக சொல்கிறேன். மோஸ்ட்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹவுசிங் லோனுக்கு 8.2லேருந்து ரொம்ப பெஸ்ட் ரேட் 8.2லேருந்து 11% வரைக்குமே டிஃபரன்ஸ் ஆகும். அது எதை பொறுத்துனா அவங்களோட இன்கம்மை பொறுத்து. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாமையே ஹவுசிங் லோன் வாங்குறவங்களும் கிராமங்களில் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் வட்டியோட சதவீதம் கூடுதலாகவோ கம்மியாகவோ இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல உங்களோட டாக்குமெண்ட்டில் ஹவுசிங் லோனுடைய பர்சன்டேஜ் எத்தனை இருக்குன்னு பார்த்து வாங்குங்க, சரிங்களா? அதே மாதிரி அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா எதனால் போடுறீங்கன்னு கேளுங்க. ஸோ அந்த வட்டியோட சதவீதம் மாற மாற 15 லட்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் மோர் தென் 35 லட்சம் கட்டுற மாதிரி கூட வரும். டபுள் மடங்குக்கு மேலேயே. 1 லட்சம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி 1.5 லட்சம், ஸோ மொத்தம் 2.5 லட்சம் இந்த மாதிரி கட்டுற ஒரு சதவீதம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதனால் ஏகப்பட்ட லாஸ் ஆகலாம். ஸோ இது மெயினாக எதில் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அதோட வீட்டோட மதிப்பு 30 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோன் அடைக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகும். அந்த 25 வருஷத்தில் அந்த வீட்டோட மதிப்பு டபுள் மடங்கு ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இருக்கலாம். ஒரு 60லேருந்து ஒரு 70 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டியிருக்கிற தொகையே 70 லட்ச ரூபாய் வந்துடும். ஸோ நீங்கள் கட்டியிருக்கிற பணம் அப்படியே 70 லட்சம் கட்டியிருக்கீங்கன்னா, அதாவது வட்டியும் முதலுமா சேர்த்து பேங்க்குக்கு ஹவுசிங் லோனாக 70 லட்ச ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 25 வருஷம் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் வேல்யூவும் கரண்ட் அந்த வீட்டை விற்றா 70 லட்ச ரூபாய் தான் வரும். அப்போது கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பைசா கூட அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு லாபம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பேங்க் ஸ்கீம்
ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீமோ இல்லை ஏதாவது ஒரு தொகை மாதம் மாதம் ஒரு 5000 கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கட்டுறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு 25 வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 1 கோடி 1.5 கோடிக்கு மேலேயே லாபம் கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் போட்டாலே நமக்கு வந்து 1 crore வரைக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபமே கிடைக்கும். புரியுதுங்களா? அது பெஸ்ட்டாக. அதே நேரத்தில் நீங்கள் இப்போ 25 வருஷம் கெட்டின பணத்தில் ₹1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. கெட்டின பணத்துக்கு அப்படியே வீடாக இருக்கும்னு நினைக்கிறது பெட்டரா? அதுலேருந்து நீங்கள் லாபம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ நம்ம வீடு எப்போ தான் வாங்குறது? சொந்தமாக ஒரு வீடு வேண்டாமா? ஒரு குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்யூர் உங்களுடைய ஹவுசிங் லோனில் இருக்கக்கூடிய வருஷத்தை தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. குறைஞ்சது வந்து எப்பவுமே லோன் அதிகமாக முதல்ல வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 15 லட்சத்துக்கு மேலே லோன் ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, 15 லட்சம் லோன் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் டென்யூர் போடுங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளே 15 லட்சத்தை கெட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். வட்டியோட சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுங்க. கட்டுற வட்டி கம்மியாக இருக்கும், நீங்கள் கட்டின அசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த லோனையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரெடிட் கார்டு இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு வரம் தான். ஆனால் அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சரியாக கெட்டாமல் ப்ராப்பராக கெட்டாமல் இருந்தோம்னா 10,000 கிரெடிட் கார்டில் வாங்குறீங்கன்னா 2,000 ஃபைனே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை வச்சு நிறையா கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹவுசிங் லோனுக்கு டென்யூர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது ஹவுசிங் லோனுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கார் லோன் எடுக்கிறீங்கனாலும் தயவு செஞ்சு யோசிங்க. கார் லோன் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் கட்டணும், அதோட டென்யூரை குறைக்க முடியுமா, அப்படியே நம்ம நடுவில் அந்த காரை விற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ஒரு லோன் போட்டு எடுக்கிறீங்கனாலும் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி கஷ்டப்பட்டு அடமானம் வைக்கும்போது யோசிச்சு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு பாதிக்கு பாதி அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கணும். 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா 25 லட்ச ரூபா அட்லீஸ்ட் சேமிப்பில் இருக்கணும். 25 லட்சம் நீங்கள் ஹவுசிங் லோன் தாராளமாக போகலாம். ஆனால் டென்யூரை வந்து தயவு செஞ்சு 15 வருஷமே அதிகம். அதுக்கு முன்னாடி அடைக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இல்லை எங்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்னா உங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு 2 ரூம்னாலும் தெளிவாக கடனே இல்லாமல் எடுத்துகிட்டு மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஸ்கீமில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து போட்டிங்கன்னா அடுத்த 25 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். அதைத்தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வாடகை வீட்டில் இருங்க, இல்லைனா ஒத்திக்கு வாங்கிடுங்க. ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து ஒத்திக்கு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் ரெண்ட்டு தேவையில்லை. காலி பண்ண போகும்போது இந்த ஒத்திக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்கள் கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி ஏற்கனவே லோன் எடுத்துட்டோம்னு நினைக்கிறவங்களும் லோனோட டென்யூரை போய் மாற்றுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இல்லை டென்யூரை என்னால் குறைக்கவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வருஷத்தில் 12 இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா அதை 13 இஎம்ஐ ஆகவோ இல்லை 14 இஎம்ஐ ஆகவும் மாற்ற முடியும். அதாவது வருஷத்தில் 12 மாதம் இருக்கும் இல்லையா? ஸோ 12 மாதத்துக்கு உண்டான பணத்தை நீங்கள் பேங்க்கில் கட்டுவீங்க. ஆனால் 13 மாதம் 14 மாதத்துக்கு உண்டானதை கூட நீங்கள் கட்டலாம். அப்படி கட்டினீங்கன்னா 25 வருஷம் லோனை 17 வருஷமாகவோ 16 வருஷமாக ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எதையுமே பேங்க்கில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்துடும்னு. ஸோ நீங்கள் அந்த பேங்க்கில் போய் கேட்டு தெளிவாக விசாரித்து உங்களோட லம்பான பணத்தை சேர்த்து வைக்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.